ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆரம்ப கட்டத்துல ஃபெயிலியர் ஆகும்ன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கீழே விழுறது தப்பு இல்ல, ஆனா விழுந்தே கிடக்கிறது பெரிய தப்பு. கீழே விழுந்தியா எழுந்திருச்சிரு, திருப்பி ஓடு, திருப்பி விழுவ, திருப்பி ஏந்திரி, திருப்பி ஓடு. ஆனா கீழே படுத்தே கிடந்துடாது. அதை விட ஒரு தப்பான விஷயம் கிடையாது. சக்சஸ் ஆனா எல்லாரும் கொண்டாடுவாங்க, ஆனா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, ஃபெயில்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு 2-3 மாசம் வந்து கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கு, இல்ல 5-6 மாசம் கையில இருந்தே காசு போயிட்டு இருக்கணும் போது பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பணம் தான் அப்படிங்கறதே ஒரு குறுகிய மனசுல அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் முடிந்து வாட் எவர் யூ பிலீவ் தட் யூ ஹேவ் த மோஸ்ட் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களிடம் எது அதிகமாக இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய முதலீடு. உங்ககிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய முதலீடு. என்னிடம் அந்த துறைசார் அறிவு மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருந்தால் அதுதான் உங்களுடைய முதலீடு. இல்ல இது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆட்கள் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய முதலீடு. இல்ல இந்த துறையினுடைய மிகச்சிறந்த வல்லுநரை என்னால இதுக்குள்ள அட்வைசரா போட முடியும்னா அதுதான் முதலீடு. அதுக்கு மேல அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதான். பணம் மட்டுமே முதலீடு என்று கொண்டு பல்வேறு ஐடியாஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் பின்னால யாராவது அதை செய்யறப்ப ஐயா என்னால அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு ரெக்ரெட் ஆகாது.